நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎல்டிசி ஃபேன். இது வந்து ஆட்டம்பர்க்ன்ற ஒரு கம்பெனி. நான் இதுக்கு முன்னாடி அதிகமாக கொரில்லா ஃபேன் போட்டிருக்கேன். பிஎல்டிசி ஃபேனில் கொரில்லான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபேன் வந்து புது வாட்டி சார் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி அவங்களோட கடைக்கு போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டேஜ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஎல்டிசி, அதாவது பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டர்னு சொல்லுவாங்க. இதோட வாட்டேஜ் ரேஞ்சு வந்து இதோட வாட்டேஜ் ரேஞ்சு இதில் வாட்டேஜ் ரேஞ்சு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆனால் இதில் என்னென்ன அதோட அட்டம்பர்க்குன்ட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அட்டம்பர்க் எஃப்ஷிகோ சீலிங் ஃபேனு 1200 mm மேட் ப்ரௌன் இதோட மாடலு. எத்தனை வாட்ஸு? இது வந்து மாடல் வந்து 28 வாட்ஸ். இதில் பார்த்தா தெரியும். இது வந்து 28 வாட்ஸு. இதில் என்னென்ன அடிஷ்னலாக ஒரு ஃபேனில் என்னென்ன வருமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் கனோகி, அப்புறம் பிஎல்டிசி, அதாவது பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்ரு. இதுதாங்க அந்த பிஎல்டிசி ஃபேனு. அதாவது வந்து பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்ரு, அந்த மோட்ரு செட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பிளேடு கொடுத்துருக்காங்க, ஃபேன் பிளேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபேனை சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள சீலிங் ஹுக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் கிளாம்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AAA செல்லு, புரியுற சொல்லலாம், AAA பேட்டரி 2. அது பேட்டரின்னு சொல்லக்கூடாது, செல்லு தான். இது 1.5 வோல்ட் செல்லு AAA. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்லத்தோம்னா ரெகுலேட்டிங் கண்ட்ரோலுக்காக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி டவுன் ராட் பைப் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணக்குள்ள நம்ம நார்மல் ரிமோட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நார்மல் ரிமோட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் வந்து நம்ம நார்மல் ரிமோட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி வோல்டேஜ் கண்ட்ரோல் கிடையாது. நார்மல் ரெகுலேட்டர், இந்த ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே ஃபேனை வந்து எப்படி சொல்லுவோம், சுவிட்சோட அவுட்புட்டில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரெகுலேட்டாக யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் தான். ஏன் ரிமோட்டில் யூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட மாடிஃபைடாக இப்போ பிஎல்டிசி ஃபேன் எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான், நம்மளோட ரெகுலேட்டர் கண்ட்ரோல்லாம் கிடையாது. அது இல்லாமல் நம்ம வைக்கிற போர்டில் வைக்கிற ரெகுலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் கிடையாது. அது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ கண்ட்ரோல் பண்ணும், அதாவது சைன் வேவ் கண்ட்ரோல் பண்ணுற மாடல் ரெகுலேட்டர் ஃபுல்லாக. அதனால் வந்து அந்த மாடல் நம்ம போட்டோம்னா டேரெக்டாக இதில் இருக்கிற இது உள்ளார ஒரு எஸ்எம்பிஎஸ் யூனிட் இருக்குது, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூனிட். அந்த யூனிட் அஃபெக்ட் பண்ணுன்றதால அவங்க அந்த ரெகுலேட்டர் போடக்கூடாதுன்னு சஜஷன் கொடுக்குறாங்க. அதனால் நான் இப்போ அந்த ரெகுலேட்டரையும் போட கிடையாது. அந்த ரெகுலேட்டரையும் வந்து பைபாஸ் பண்ணி விட்டுருவோம், ரெகுலேட்டர் லைனில் இருக்காது. நான் வீடியோ கண்டினியூஸாக காட்டவும் மாட்டேன். அதனால் ஃபேன் அசோல் பண்ணிட்டு ஒரே தான் எடுத்து காட்டுவேன். இதோட மோட்டரில் பார்த்துங்க, ஜஸ்ட்டு ஒரு இன்புட் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் அது மட்டும் தான் தர மாதிரி கனெக்டரே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக நம்ம பர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டர் அதில் சீலிங் ஃபேனு, ஆர்டினரி சீலிங் ஃபேனு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அதில் வெளியேருந்து அதாவது உள்ளே இருந்து 3 லைன் வரும். ஒரு காமனு, ஒரு ஸ்டார்டிங், ஒரு ரன்னிங்னு. ஆனால் பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம இங்கே ஃபேஸ் நியூட்ரல், அதாவது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தருவோம். உள்ளார ஒரு எஸ்எம்பிஎஸ் யூனிட் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஆப்ரேஷன் ஃபேன். இது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்புட் சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை ஏசி கொடுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே டிசியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டேரெக்டாக டிசியில் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மோட்டர் வந்து டேரெக்டாக டிசியில் கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஏசிக்காகவே வடிவமைக்கப்பட்டது தான். இதோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 28 வாட்ஸ் இது மோட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டாட்டாரில் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு உள்ளே இருக்கிற எஸ்எம்பிஎஸ் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா வேரியேஷன் ஆஃப் மோடில் அது எப்படி சொல்கிறதுனா ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேரியேஷன் ஆஃப் மோடில் பவர் சப்ளை தரும். ஆனால் ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பர்மனன்ட் மேக்னெட் தான் இருக்கும். அந்த ரோட்டார் செட்டில் ஒரு பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். இந்த பர்மனன்ட் மேக்னெட்டுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு இடையே நடக்கிற இன்டராக்ஷன் காரணமாக தான் நம்ம வந்து மோட்டார் வந்து மீன்ஸ் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி ஓடுமே. இதோட நம்ம பிஎல்டிசி ஃபேனோட மெயின் அட்வான்டேஜ் ஏன்னா பவர் கன்சப்ஷன் கம்மி. இப்போ சாதாரண ஃபேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 120 வாட்ஸ் எடுக்கும். அதாவது இப்போ சொன்னால் ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஏசி மோட்ரு. அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பவர் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். அதாவது 120 வாட்ஸ்லேருந்து 150 வாட்ஸ் கூட இருக்கிற மாதிரிலாம் சில ஃபேன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வாட்ஸ்லேருந்து 70 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் ரெண்டுத்துலேயுமே வந்து 28 வாட்ஸ் தான். அதான் இதோட பெரிய பெனிஃபிட். அது இல்லாமல் நம்மளோட பவர் கன்சப்ஷன் கம்மி, அதனால் எனர்ஜி கன்சப்ஷனும் கம்மி. இதனால நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை மோஸ்ட் ஆஃப் குறைக்க முடியும். அதான் இதை நான் கூட சொல்ல, சார் தான் அவங்களே எப்படி சொல்கிறதுனா அவங்களே யோசிச்சுட்டு டப்புன்னு பிஎல்டிசி ஃபேன் போட்டால் கமர்ஷியலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்ப அதிகம் சார் யோசிச்சு ஒரு பிஎல்டிசி ஃபேன் போடுறாங்க. எல்லோரும் பிஎல்டிசி ஃபேனுக்கு போனால் சூப்பராக இருக்கும், அதுவும் ஆசை தான். ஆனால் பட் நடக்காது. ஏன்னா ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. சாதாரண ஃபேன் 1300 1600 தான் இருக்குது. அது கம்பெனிலாம் 900 ரூபா கூட கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு அபோ, 2300 2400 அபோ தான் பிஎல்டிசி. அதுதான் இப்படி சொல்கிறேன், பிஎல்டிசி ஃபேன் யாரும் வாங்க மாட்டாங்கன்றதுக்கான ஒரே காரணம். அது இல்லாமல் லோக்கல் ஷாப்பில் பிஎல்டிசி ஃபேன் கிடைக்காது. ப்ளஸ் வந்து சர்வீஸை பற்றி யோசிக்கிறாங்க.
ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை இதில். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சார் தான் பிஎல்டிசி ஃபேன் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயத்தை அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் எந்த ஃபேன் வேணும், எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிஎல்டிசி ஃபேனுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் நினச்சி யோசிச்சுட்டு பிஎல்டிசிக்கு போக மாட்டாங்க. ஆனால் ரன்னிங் காஸ்ட் வந்து பிஎல்டிசியை பொறுத்த வரைக்கும் பவர் கன்சப்ஷன் நல்லா கம்மியாக இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎல்டிசியை நானே சஜஷன் கொடுக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நானும் பெருசாக கடையெல்லாம் வாங்கி போடுறது கிடையாது. எங்கள் ஊரில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறாங்க பாண்டியில். நான் பாண்டியில் வந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் பாண்டியில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் வந்து பிஎல்டிசி ஃபேனும் ஒரே ஒருத்தவங்க தான் பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது பிஎல்டிசிக்கு. ஏன்னா சர்வீஸ் கிரீஸ்லாம் யோசிச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது பிஎல்டிசிக்கு. பட் அமேசான்லாம் ஆர்டர் பண்ணால் கொரியரில் அனுப்பினா டேரெக்டாக அவங்க கம்பெனிக்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு. அது இல்லாமல் இந்த ஃபேனில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து இந்த கொடுத்துருக்காங்க 2+1 இயர் வாரண்ட்டி. அதாவது வந்து நம்பருக்கு ரீஸ்டேஷன் பண்ணி இங்கே ஒரு பார்கோடு இருக்குது பாருங்கள். இந்த பார்கோடை சொல்லணும், எனக்கே சார் தான் பார்த்துட்டு சொன்னாங்க. இந்த பார்கோடை சொன்னீங்கன்னா, அதாவது பார்கோடை என்ட்ரி பண்ணணும். பார்கோடை என்ட்ரி பண்ணிங்கன்னா சீரியல் நம்பருக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த சீரியல் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக கடையில் இருக்கிற ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வாரண்ட்டி. அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க கூட ஒரு 350 அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தா தான் 1 இயர் கூட வாரண்ட்டி கிடைக்கும். அது ஒரு சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இன்னும் ஒரு 1 இயர் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா நம்பிக்கையாக அந்த கம்பெனி வாங்கி போடலாம் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 140 வோல்ட்லேருந்து 255 வோல்ட் வரைக்கும் இதை நம்ம வந்து ஏசியில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் வந்து அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சர்ஜ் இருக்கும். சர்ஜ் இருந்தால் கூட அந்த ஃபேனுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா 255 வோல்டேஜ் கொடுத்தா கூட எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்களே சஜஷனில் அவரோட இதில் கொடுத்துட்டாங்க ஸ்பெக்கில். அது இல்லாமல் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு லோ வோல்டேஜில் கூட கான்ஸ்டன்ட் ஸ்பீடு இருக்குன்றாங்க. அது இல்லாமல் 400 சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்டையிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சூப்பர் எஃபிஷியன்ட் பிஎல்டிசி மோட்டார் வித் ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, ஸ்லிப்பு, டைமர் மோடு எல்லாமே இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா கிட்ட நின்றுட்டு ரிமோட் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம கிட்ட போக தேவையில்ல. படுத்துக்கிட்டே பெட்டில் படுத்துக்கிட்டே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் 3 லாங்கர் ஆன் இன்வெர்டர் மோட்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு சேவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 1500 வரைக்கும் சேவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேணா செக் பண்ணி பார்க்கலாம். சார் சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒரு பிஎல்டிசி ஃபேன் போடக்குள்ள அதையும் வீடியோவை எடுத்து ரிவ்யூ போடக்குள்ள இதையும் நான் சொல்லிவிடுவேன். அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். வேறு ஒன்றும் இதை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். கனெக்டர் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்ளை கொடுக்குற மாதிரி தான் கனெக்டர் வச்சுருக்காங்க. இதில் வந்து டிசி கொடுக்குறது ஏசி ஃபேன் இந்த மோட்ரு. ஏன்னா அதிலே மார்க் பண்ணிட்டாங்க. இது உள்ளார தான் பிஎல்டிசி ஒரு போர்டு இதில் ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு இருக்கும். அந்த எஸ்எம்பிஎஸ் தான் என்ன பண்ணால் அந்த காயிலுக்கான எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அந்த வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி காயிலுக்கான பவர் சப்ளையை டிஃப்ரெண்ட் மோடில் கொடுத்து ரன் பண்ண வைக்கும். டோட்டலில் ஒரு பர்மனன்ட் மேக்னெட் இருக்குலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மற்றபடி அந்த ஷாஃப்ட்டு எல்லாமே மற்ற ஃபேனில் இருக்கிற மாதிரி தான், நார்மல் ஃபேனில் இருக்கிற மாதிரி தான். அப்படியே வீடியோ கண்டினியூஸ்னால் எடுக்க முடியாதுனால, ஏன்னா நான் ஒரே ஆளாக தான் வீடியோ எடுக்கிறேன். அதை அப்படியே அசம்பிள் பண்ணி இப்போ ஏற்றிட்டு அப்படியே வீடியோ எடுப்போம். அப்படியே வீடியோ கண்டினியூஸாக போடுறோம். அதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டு பாருங்கள். இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டேன். அப்படியே பாட்டம் கனவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டாப் கனவை போட்டு அப்படியே மேலே ஏற்றுவோம். சீலிங்கில் ஏற்றுவோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம நார்மல் ஃபேனை விட பிஎல்டிசி ஃபேன் வந்து அசம்பிள் பண்ணுறதும் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பட் எப்படி சொல்கிறதுனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லூஸ் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அவங்களோட ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே அதான். அதுவும் ஏசியில் யூஸ் பண்ணுற ஃபேனில் கூட ஏதோ லூஸ் கனெக்ஷன் தான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டீசல் யூஸ் பண்ணுற ஃபேன்லாம் லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஃபேனோட காயில் மறந்துட வேண்டியதான். அப்புறம் திருப்பி ஃபேனை சர்வீஸுக்கு தான் போகணும். இங்கே மட்டும் லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், நம்ம நார்மல் ஃபேனில் வர மாதிரி காட்டர் பின்லாம் போட்டு போல் நெட்லாம் சூப்பராக டைட் வச்சாச்சு. அதேமாரி டவுன் டாட் பைப்பில் எப்பவுமே இந்த இது இருக்குல்ல, பட்டையாக ஸ்டிப் பள்ள மாரி வெட்டியிருக்காங்களா, அது கீழே இருக்கணும். பள்ள மாரி எல்லாத்தையும் மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபேனோட ஷாஃப்ட்டை வந்து டவுன் டாட் பைப்பு டைட்டாக பிடிக்கும். இப்போ அப்படியே ஃபேனை ஏற்றிடலாம். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. பாருங்கள் ஃபேஸ் நியூட்ரல், இது வந்து இன்புட் நியூட்ரல். இந்த சைடில் வரது வந்து இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அது உள்ளார எடுத்து வச்சு அப்படியே மேலே ஏற்றி விட்ருவோம். டாப் அப்படியே. அதேமாரி சில பேர் வந்து ஃபேனோட லோடை வந்து இந்த கனவையில் நிற்க வைப்பாங்க. அந்த மாதிரி நிற்க வைக்காதீங்க.
ஏன்னா லேசாக ஜருக்கு இருந்து ஓடிச்சுனா கூட அந்த கண்ணாடி தட்டக்கூடாது அதுக்காக. சார் அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது சார். ஸோ அந்த ரிமோட் இருக்குல்ல சார், ரிமோட் கிட்ட இருக்குது சார். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்புட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அதுக்கான இன்புட் பவர் சப்ளைக்கான சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. நான் வந்து இந்த ரெகுலேட்டரை வந்து 5ல் வச்சுருக்கேன். பார்த்துக்கேன் 5 4 தான் அது மேக்ஸிமம். நான் 4ல் வச்சுருக்கேன். இப்போ ரெகுலேட்டரை வந்து போர்டை கட்டி த்ரூ பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள் ஃபேன் ஆனில் இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணிட்டேன். எடுத்தோன்னா ஸ்டார்டிங் வந்து ஹை ஸ்பீடு போகிற மாதிரி தான் மோட்டர் டிசைன். உள்ளார ப்ரோக்ராம் அப்படி தான் இருக்கிற ஐசிக்கு. இப்போ நான் ஸ்பீடை வந்து 1 குறைச்சிடறேன். இது வந்து ஸ்பீடு 1. இப்போ பாருங்கள் ரிமோட் பாருங்கள். ஸ்பீடு 1, அடுத்து ஸ்பீடு 2, அடுத்து ஸ்பீடு 3. நம்ம ஒரு வாட்டி ரிமோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்குள்ள நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் இண்டிகேட்டர் கீழே வந்து போட்டு பாருங்கள். மீன்ஸ் அதில் ஐஆர் ரிசீவர் இருக்குது, இதில் ஐஆர் சென்டர் இருக்குது. இது ரெண்டும் சென்ட் பண்ணி சிக்னல் ரிசீவ் பண்ணுற மெத்தடில் தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஸ்பீடு 3, ஸ்பீடு 4, ஸ்பீடு 5. இதாங்க மேக்ஸிமம் ஸ்பீடு. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா பவர், அதாவது ஃபேன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அப்புறம் பூஸ்ட் மோட்டில் போட்ட பூஸ்ட் பட்டன் இருக்குது. 1 2 3 4 5 ஸ்பீட் செலக்ஷன் இருக்குது. அப்புறம் மோட்டரை வந்து ஸ்லிப்பில் போட போகிறீங்கன்னா ஸ்லிப் பட்டன் இருக்குது. ப்ளஸ் வந்து டைமர் பட்டன் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட செட் அப்படியே அட்டம்பருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர்லேயே ரிமோட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. மெயினாக பிஎல்டிசி ஃபேனோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பவர் கன்சப்ஷன் கம்மி. அதுதான் எல்லாருமே வந்து பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணாங்க. பவர் கன்சப்ஷன் கம்மிங்க. இது வந்து வெறும் 28 வாட்ஸ் தான். ஏசியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இன்னொரு மாடல் வந்து இருக்குது, டேரெக்டாக சோலார் மாடல்னு சொல்லுவாங்க. டேரெக்டாகவே 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இது வந்து டேரெக்டாக இன்புட் ஏசி பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இதில் ஏற்கனவே சொல்லிட்டு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா, ப்ளஸ் வந்து சார் வாரண்டி கார்டு கேட்டுருங்க சார். நான் வாரண்டி கார்டு ஃபஸ்ட்டு சொல்ல வாரண்டி கார்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அட்டம்பர்க்குன்ற கம்பெனி ஒரு கஸ்டமருக்கு வாரண்டி கார்டு, பவர் சேவிங், அதாவது அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்பெக் இருக்கிற மாரி ஒரு புக்லெட்டாகவே போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே பிரித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அதாவது இப்படி ஆப்ரேஷன் மேனுவல் கிடையாது, எப்படி ஃபேனுக்கான 1 இயர் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இந்த ஸ்பெக்கு கார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேனோட ஃபுல் மேனுவல் இந்த அட்டம்பர்க் ஃபேனோட ஃபுல் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டாங்க. அதில் பாருங்கள் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, பேக்கேஜ் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மோட்டர் இருக்குது, அலுமினியம் பிளேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டவுன்லோட் பைப் இருக்குது, ஷாக்கில் கிட்டு, அதாவது கிளாம்புன்னு சொல்லுவோம் நம்ம, அதான் ஷாக்கில் அசம்பிளி கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கனோபிஸ் 2 கனோபிஸ் இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் கனோபி, ரிமோட்டு, ஆப்ரேஷன் மேனுவல், வாரண்டி கார்டு. அதை எப்படி நம்ம வந்து அசம்பிள் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இதில் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீடு எல்லாத்த பற்றியும் கொடுத்துருக்காங்க, பவர் கன்சப்ஷன் எல்லாத்த பற்றியும் அவனோட ஒட்டுமொத்த ஸ்பெக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். அமேசானில் கூட ஆர்டர் பண்ணி ஃபேனை வாங்கி போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா அதோட ரிவ்யூ உள்ளார கொடுத்துருக்காங்க. ரிவ்யூவும் சார் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சார்கிட்டே ஒரு வாட்டி கேட்டலாமே. சார் நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க சார், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, ஃபேனோட ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க சார். ஸ்பீடாக தான் இருக்குது, 5 கண்ட்ரோல் இருக்குது. கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள் சார், நான் மைக் யூஸ் பண்ணல. இப்போ 5 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது, நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. அது வந்து 10 தான் சைஸு, நல்லா இருக்குது, பார்த்து நல்லா இருக்கும். நீங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் சார். கஸ்டமருக்கு அதான் கஸ்டமராக பார்க்கலாம். நான் வந்து எலக்ட்ரிஷியன், என்ன விட்டுருங்க சார், நான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் கஸ்டமராக இருந்து இந்த ஃபேன் வாங்கலாமா வேணான்னு மட்டும் சொல்லுங்கள் சார். நான் வந்து லோ காஸ்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தேன். 2000 கரெக்டாக தான் இருக்குது. ஏசி கனெக்டில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அதனால் பார்த்து சர்ச் பண்ணி தான் இருக்குது. நல்லா இருக்குது. தேங்க்யூ சார்.